வீண் விரயம் செய்வர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இறைவனுடைய நேசம் என்பது எதில் இருக்குது? வெறும் இபாதத்துல இருக்கு நம்ம நினைக்கிறோம். இபாதத்துல மட்டும் இல்ல, எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது. ஒரு சாப்பாடு விஷயத்தை நீ உண்ணு பருகு, அதுல விரயம் செஞ்சிடாதன்ற அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லிஸ்ட் என்ன போடுறான்? இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதே இல்லை. நீங்க நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய பெரிய பாடம், நம்மளும் எடுக்கணும் பாடம், நமக்கு அதை சரி பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுதான் அடிச்சுக்கிறோம். வீண் பண்ணாதடா, வேஸ்டா கயிறாதா, இப்படி சாப்பிட்டா இப்படி செய்யாத, அப்படி செய்யாத. சைத்தானுடைய வேலை. அல்லாஹ் நம்மள விரும்ப மாட்டான். சைத்தான் நம்மள வந்து கெட்ட வழியை சொல்லி தருவான். அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடைக்காது. சொர்க்கத்துல நம்ம போறோம்ன்றா, இப்படிலாம் வாழணும் அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. இன்னமும் சொல்ல போறதா இருந்தா, இந்த விரயம் செய்கிற விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம இடத்துல அதிகமான செய்திகளை விரயம் என்று சொல்றதா இருந்தா, ஒரு பக்கம் இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயங்கள் ஒரு விரயம். கல்யாணத்துக்கு எல்லாம் போனா பாருங்களா, பல இலைகள்ல அப்படியே சாப்பாடும் கறியும் பாதி பாதி போய் விழுந்துட்டே இருக்கும். அவங்க தட்டிட்டு போவாங்க, சாப்பாடு வச்சுட்டு போவாங்க. அடுத்து பார்த்தா இவங்க பாதி பாதி அப்படி தூக்கி தட்டுவாங்க. அங்க போனா பாதி திங்குறோம், பாதி தூக்கி போறோம். வீட்டுல சாப்பிட்டா மட்டும் தான் விரயம் செய்யக்கூடாதா? வெளியே சாப்பிட்டா விரயம் செய்யலாமா? அதுவும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தானே. அதுக்கும் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும்ல. தேவையான சாப்பாடு வாங்க, ஊர்க்க வாங்க. தேவைப்பட்டு வயிறு ஃபுல்லா ஆனா நெக்ஸ்ட் தேவைப்பட்டா மறுசோறு வாங்குவோம். ஒரே நேரத்துல நிறைய வாங்கி போட்டு கறி வாங்கி போட்டு பாதி தின்னாம தூக்கிட்டு போய் அப்படியே குப்பையில கொட்டுறாங்களே, அதை பார்க்கும்போது நம்முடைய உள்ள உறுத்தல. அவங்களுடைய கஷ்டம் தானே, அவங்களுடைய வருமானம் தானே, அவங்களுடைய உழைப்பு தானே, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தானே. இதை நம்ம வேஸ்ட் பண்றோமே, அல்லாஹ் இடத்துல மறுமையில பதில் சொல்லணுமே. இந்த விரயம் செய்வர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டேன்றானே. நான் தொழுகிறேன், இபாதத் பண்றேன், திக்ர் செய்யறேன், இன்னொரு அமல்கள் எல்லாம் செய்யறேன், எல்லாமே செஞ்சுக்கிட்டு நான் விரயம் செஞ்சா நானும் அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.